கியூரா வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். 9th ஆஃப் February 2025 வந்து சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. அதாவது எரிக்கா ஸ்டான்ஃபோர்டுன்னு சொல்கிற இமிக்ரேஷன் மினிஸ்டர் ஆஃப் நியூசிலாந்து ஒரு முக்கியமான வீசாவை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நீங்கள் போன வாரம் பார்த்த வீடியோவில் கண்டிப்பாக விசிட்டர்ஸ் வீசாவில் உள்ள சேஞ்சஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது பார்க்கலன்னா போய் பாருங்கள். ஆனால் நான் 9th February 2025 எரிக்கா ஸ்டான்ஃபோர்டை அறிமுகப்படுத்தியிருக்கிறது மிகவும் முக்கியமாக மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு வீசா, கோல்டன் வீசா டு நியூசிலாண்டு. நிறைய கண்ட்ரியில் கோல்டன் வீசா இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. நியூசிலாண்டில் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது இன்வெஸ்டர் வீசாவோட ஒரு பகுதி தான் இந்த கோல்டன் வீசா. இன்வெஸ்டர் வீசா நிறைய கண்ட்ரி பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஒரு கொஞ்சம் மணி இன்வெஸ்ட் பண்ணணும், அப்போ தான் இந்த வீசா கிடைக்கும்னு. ஆனால் நியூசிலாந்து நிறைய ஃப்ளெக்சிபிள் உள்ள க்ரைட்டீரியாவோட செட் டேர்ம்ஸோட வந்திருக்கு. அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். பேசுறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர். நான் எல்லா வீடியோவில் சொல்கிற மாதிரி நான் ஒரு இமிக்ரேஷன் ஏஜென்ட்டோ இல்லை இமிக்ரேஷன் ஆஃபீஸரோ இல்லை கவர்மெண்ட் அஃபீஷியல் ஹூ ஒர்க்ஸ் ஃபார் இமிக்ரேஷன் கிடையவே கிடையாது. நான் இந்த வீடியோ பண்ணது எனக்கு தெரிஞ்ச தகவல், வெப்சைட்டில் படித்த தகவல் உங்ககிட்ட சேர்க்கணுன்ற ஒரே நோக்கத்துக்காக மட்டுமே. இது ஒரு இமிக்ரேஷன் லாயரோட அட்வைஸாகவோ நீங்கள் எடுக்க வேண்டாம், எனி லீகல் அட்வைஸாக எடுக்க வேண்டாம். நீங்கள் போய் படித்து உங்களுக்கு அந்த வீசா அப்ளிகபிளான்னு பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஆல்சோ பார்த்திங்கன்னா இமிக்ரேஷன் ரூல்ஸ் செட் டு சேஞ்ச் எவ்ரி டே. அதனால் அப்டேட் இமிக்ரேஷன் வெப்சைட்ஸில் போய் நீங்கள் பாருங்கள். இது முக்கியமான டிஸ்க்ளைமர். ஸோ கம்மிங் டு த வீசா நான் ஒருத்தருக்கு ரொம்ப தேங்க் பண்ண விரும்புகிறேன். ரொம்ப நாளுக்கு முன்னாடி என்னோட ஒரு வீடியோவில் ஒரு சப்ஸ்கிரைபர் போட்டிருந்தார், இன்வெஸ்டர் வீசா பற்றி பேசுங்கன்னு. நானுமே எழுதி வச்சு பேசலான் இருந்தேன். ஆனால் இது ஒரு முக்கியமான ஒரு நல்ல தருணம் பேசுறதுக்கு. ஸோ தேங்க்ஸ் டு மை சப்ஸ்கிரைபர் whoever suggests me to do videos on certain topics. ஆனால் இந்த இன்வெஸ்டர் வீசா இப்போ பார்க்கும்போது ஆக்டிவ் இன்வெஸ்டர் ப்ளஸ் வீசான்ற க்ரைட்டீரியாவில் தான் இன்வெஸ்டர் வீசா இருந்தது. இப்போ இந்த கோல்டன் வீசான்ற பேரில் இது 1st of April 2025 வரப்போகுது. இதில் 2 கேட்டகரி. இந்த ஆக்டிவ் இன்வெஸ்டர் ப்ளஸ் வீசா கோல்டன் வீசாவை ரீப்ளேஸ் பண்ணி அவங்க 2 கேட்டகரிஸை பற்றி சொல்கிறாங்க. ஒரு கேட்டகரி க்ரோத் கேட்டகரி, இன்னொன்று பேலன்ஸ் கேட்டகரி ஆர் மேனேஜ் கேட்டகரி. க்ரோத் கேட்டகரின்னு சொல்லும்போது இங்கே நியூசிலாண்டில் 3 வருஷத்தில் 21 நாள் நீங்கள் இருந்துட்டு நியூசிலாண்டுக்குள்ளே 5 மில்லியன் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு டைரக்டர் ரெசிடென்சி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் சிட்டிசன்ஷிப் உங்களோட அந்த க்ரைட்டீரியா பொறுத்தும் ரெசிடென்சியோட க்ரைட்டீரியா பொறுத்து உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். ஸோ இது நீங்கள் தனியாகவோ இல்லை ஃபேமிலியோடோ இல்லை உங்கள் குழந்தைங்களோடும் கூட அப்ளை பண்ணலாம். ஸோ க்ரோத் கேட்டகரின்னு பார்க்கும்போது டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இந்த 5 மில்லியன் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இது ஃபோக்கஸ் ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அதாவது நியூசிலாந்து பிஸ்னஸில் இந்த டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இது நீங்கள் இக்விட்டிஸாக பண்ணலாம், பாண்டாக பண்ணலாம், இல்லை ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம், கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம், இல்லை ஃபிலாந்த்ரஃபி, அதாவது நியூ ரெசிடென்சி ஸ்கீம்லேயே நீங்கள் இந்த மணியை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதில் பண்ணும்போது உங்களுக்கு 3 வாரம், அதாவது 21 நாள், 3 வீக்ஸுக்கு நீங்கள் இருந்தால் போகிறோம். உங்களுக்கு பெர்மனெண்ட் ரெசிடென்சி உடனே கொடுத்துட்றாங்க நியூசிலாந்து. உங்களுக்கு தெரியும் நியூசிலாந்து ஒரு சின்ன கண்ட்ரி, பியூட்டிஃபுல் கண்ட்ரி. இவ்வளோ மணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வேறு கண்ட்ரிலேருந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு டைரெக்டாக உங்களுக்கு ரெசிடென்சி கிடைக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு கேட்டகரி பார்க்கும்போது பேலன்ஸ்ட் ஆர் மேனேஜ் கேட்டகரி. இதில் 105 நாள் நீங்கள் இங்கே தங்கணும். அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 105 நாள்னு சொல்லும்போது 15 வாரம் இங்கே நீங்கள் தங்கிட்டு என்ன பண்ணால் 10 மில்லியன் நியூசிலாந்து டாலர்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். இது ஃபோக்கஸ் ஆன மிக்ஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட். இதுவுமே எப்படி பண்ணலான்னா நீங்கள்
பாண்டாகவோ ப்ராப்பர்ட்டியாகவோ நியூ ரெசிடென்ஷியல் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணலாம். பின்ன வந்து எக்ஸிஸ்டிங் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து அதுக்குமே இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்புறம் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்குமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது வந்து இந்த 2 கேட்டகரியிலுமே வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரெக்யர்மெண்ட் கிடையாது. நீங்கள் வந்து என்ன மொழி பேசினாலும் முன்னாடி வந்து IELTS எழுதணும், இன்வெஸ்டர் வீசாக்கெல்லாம் இருந்தது. இப்போ வந்து இந்த கேட்டகரி இப்போ 1st of April 2025 வர்றதுக்கு வந்து இந்த வந்து இங்கிலீஷ் ரெக்யர்மெண்ட் கிடையாது, விச் இஸ் அ குட் நியூஸ். இதே வந்து எங்களோட PM கிறிஸ்டோஃபர் லக்சனுமே சொல்லியிருக்காங்க. இதை என்னென்னா நியூசிலாந்து வந்து மாடர்னைஸ் பண்ணி எக்கானமி டெவலப் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து ஒரு முக்கியமான பாத்வேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சில பேர் இருந்தது ஆளுங்கட்சி ஒரு ரூல் கொண்டு வரும்போது எப்போவுமே எதிர்கட்சி வந்து எப்போவுமே அதை வந்து மாற்றி சொல்லும். இல்லை நிறைய பேருக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஒப்பீனியனும் இருக்கலாம். ஸோ என்ன ஒரு நெகட்டிவிட்டின்னு இதில் சொல்கிறாங்கன்னா இது வந்து ஏதாவது வேலை க்ரியேட் பண்ணாதுன்னு தான் சொல்கிறாங்க. எக்கானமி இந்த அளவுக்கு டெவலப் ஆகும்னு அது வந்து அன்பிரடிக்டபிள்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் ஒரு குட் நியூஸ் என்னென்னா நியூசிலாந்து அசோசியேஷன் ஃபார் மைக்ரேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் NZAMI அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இங்கே பண்ணும்போது வந்து உங்களுக்கு டைரக்டாக ரெசிடென்சியும் உங்களுக்கு டைரக்டாக சிட்டிசன்ஷிப் கிடைக்கிது, ப்ளஸ் நியூசிலாந்து பாஸ்போர்ட் கிடைக்கிது, விசா ஃப்ரீ டு யூரோப் அண்ட் USA. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளையும் ஃபேமிலியும் இங்கே கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் வந்து நியூசிலாந்து வந்து பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்லி டாக்ஸேஷன் இருக்குது. ப்ளஸ் வந்து என்னென்னா கண்டிப்பாக வந்து நியூசிலாந்து எக்கானமி பூஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த டைப் ஆஃப் விசா ஹெல்ப் பண்ணணுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து இதனால வந்து நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும்னு அவங்க ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ஸோ நிறைய இந்த மாதிரி வந்து மிக்ஸ்ட் ஒப்பீனியன் வித் திஸ் வீசா இருக்குது. பட் அகெயின் இந்த கோல்டன் வீசான்னு சொல்லும்போது வந்து நிறைய கண்ட்ரியில் வந்து நான் வந்து படித்ததில் வந்து துபாயில் கோல்டன் வீசா இருக்குது, ஹங்கேரியில் கோல்டன் வீசா இருக்குது, க்ரீஸில் கோல்டன் வீசா இருக்குது. ஸோ இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது வந்து அவங்களுக்கு ரெசிடென்சி ஈஸியாக தான் கிடைக்கிது, ப்ளஸ் நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது. இன்னுமே வந்து இந்த 1st of April இது வந்து புழக்கத்துக்கு வந்தப்புறம் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு அவங்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி மெடிக்கல் பெனிஃபிட்ஸு மற்ற எல்லாமே ஃபினான்ஷியல் பெனிஃபிட்ஸ் பற்றி இது வரைக்கும் வெப்சைட்ஸில் வந்து எந்த பெனிஃபிட்ஸ் பற்றியுமே அவங்க சொல்லலை. ஸோ இது வந்து ஒன் டைப் ஆஃப் வீசா. இது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தணும் கோல்டன் வீசா நியூசிலாண்டுக்குன்னு. எனக்கு தெரிஞ்சு தமிழ் சேனல்லையும் சரி யூடியூப்லேயும் சரி இந்த கோல்டன் வீசா பற்றி ஃபஸ்ட்டு பேசுகிறது நம்ம சேனலில் தான் இருக்கும். கண்டிப்பாக இதில் வந்து ஏதாவது வேறு அடிஷ்னல் அப்டேட்ஸ் வரும்போது கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ இது ஒன் டைப் ஆஃப் வீசா, இன்வெஸ்டர்ஸ் வீசா, விச் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் லாட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்மென் பேக் ஹோம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதில் ஏதாவது ஒரு கொஷின்ஸ் அந்த மாதிரி இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. நான் வந்து படித்து இல்லை பேசி எடுத்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கு வந்து நான் பதில் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். அது இல்லாமல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி நர்சிங் வீடியோஸ் நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ until we meet, lots and lots of love. Stay safe everyone. Bye for now.